ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து மார்கழி பெருவிழாவில சிவ அனுபவத்தை நாம் சிந்தனை செய்து வருகிறோம். இன்றைக்கு 10வது நாள். இந்த அழகான நாள்ல நாம அட்ட வீரட்ட தலங்கள்ல 5வது திருத்தலமாக விளங்கக்கூடிய திருவிற்குடி அப்படிங்கிற அற்புதமான ஒரு ஊரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். திருவாரூர்ல இருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவில அமைந்திருக்கக்கூடிய அழகான ஊர் தான் திருவிற்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அட்ட வீரட்ட தலத்துல ஒண்ணு. இங்க இறைவனுக்கு வீரட்டேஸ்வரர் அப்படிங்கிறது திருநாமம், அம்பிகைக்கு ஏலவார் குழலம்மை அப்படிங்கிற அழகான நாமமும், பரிமள நாயகி அப்படிங்கிற ஒரு நாமமும் அம்பாளுக்கு அமைய பெற்றிருக்கிறது. இங்கு துளசி சங்கு சக்கர தீர்த்தம் மிகவும் சிறப்பு பெற்றதாக விளங்குகின்றது. ஜலந்தராசுரன் என்கின்ற ஒரு அசுரனை இறைவன் சம்ஹாரம் பண்ணி காட்டிய ஒரு வீரட்ட செயல்களில் ஒன்றுதான் இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய வரலாறு. இந்த வரலாறை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜலந்தராசுரன் எப்படி உருவானான், அவன் என்னெல்லாம் பண்ணான், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தானே அவனுக்கு இறைவன் எப்படி ஒரு முடிவு தந்தார் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஜலந்தராசுரன் உருவாகுவதற்கு காரணம் தேவேந்திரனுடைய ஆணவம் தான். தேவேந்திரன் ஒரு நாள் இறைவனை போய் வழிபடுகிற போது அவனுக்கு மனதிலே ஒரு ஆணவ எண்ணம் உருவாகிறது, நான் ரொம்ப பெரியவன் அப்படின்னு. நீங்க எல்லா வதங்களிலேயும் நீங்க பாருங்க, ஆணவம் தான் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கும். அப்படி எண்ணத்தோடு கைலைக்குள்ளே நுழைகின்றார், திரும்ப வருகின்றார். இப்படி சில நாட்கள் அவருடைய நடத்தையை கவனித்து வருகிறார் சிவபெருமான். சிவபெருமான் பார்த்தார், தேவேந்திரனுக்கு இந்த ஆணவம் கூடாது அப்படின்னு. ஒரு நாள் என்ன பண்றாரு, வாசலிலேயே ஒரு காவலாளி போல தன்னுடைய வேஷத்தை மாத்திக்கிட்டு, அவர் தான் பல வேஷம் போடுறவராச்சே, பெரிய நடராஜா இல்லையா, அதனால அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய வேஷத்தை மாத்திக்கிட்டு ஒரு காவலாளி போல வாசல்ல அவரை தடுக்கிறார். தேவேந்திரன் கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும், யார் இது அப்படின்னு. அவனுக்கு தான் ஆணவம் இருக்கே, ஆணவம் இருக்கிற போது ஆண்டவன் கண்ணுக்கு தெரிய மாட்டானே, அதனால அது இறைவன் அவனால உணர முடியல. என்னையே நீ தடுத்து நிறுத்துகிறாயா, நான் தேவேந்திரன் அப்படின்னு அவரோட சண்டைக்கு போறார். இவரும் சண்டை செய்ய 2 பேருக்கும் சண்டை வலுக்கிறது. கடைசியில தேவேந்திரன் அவரை எதிர்க்க முடியாது மிகப்பெரிய ஆயுதமாகிய வஜ்ராயுதத்தை எடுத்து வீசுகின்றார். தேவேந்திரனுடைய பெரிய ஆயுதமே வஜ்ராயுதம் தான். இந்த வஜ்ராயுதத்தை யாராலும் எதிர்க்க முடியாது. சிவபெருமானுக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். அவர் என்ன பண்றாரு, வஜ்ராயுதத்தையும் விரட்டி விடுகிறார், தேவேந்திரனையும் விரட்டுறார். ஓடி ஓடி எங்க போறதுன்னு தெரியாம கடைசியில அம்பாள் திருவடியில போய் சரணாகதி அடைய, அம்பாள் என்ன பண்றா, அவருக்கு இது யார் அப்படிங்கிற உணரக்கூடிய அறிவை கொடுக்கிறார். அப்படி கொடுத்த உடனே சிவபெருமானை எதிர்த்துட்டமே அப்படின்னு பயந்து சிவபெருமான் திருவடியில போய் அவர் விழுந்து சரணாகதி அடைந்து, என் ஆணவத்தை நீக்கி என்னை மன்னித்தொருள வேண்டும்னு விண்ணப்பம் வைக்கிறார். சிவபெருமான் ஓடி வந்து இவ்வளோ நேரம் சண்டை போட்ட அந்த களைப்பு அப்படியே வேர்த்து விறுவிறுத்து நிற்கிறார் சுவாமி. இந்திரனுக்கு வரமெல்லாம் கொடுத்து, நீ போ, இனிமே ஆணவம் இல்லாம இரு அப்படின்னுட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சோடனே இப்படி இந்த வேர்வை இப்படி வழிச்சு போடுவோம் இல்லையா, அப்பா எவ்வளவு வேர்வை அப்படின்னு. அப்படி சிவபெருமான் என்ன பண்ணார், அந்த வேர்வை துளிகளை அப்படி சிதற விட்டார். உடனே இந்த நேரத்துக்கு காத்து கொண்டிருந்த பிரம்மன் என்ன பண்ணார், அந்த துளியில ஒரு துளிக்கு உயிர் கொடுத்தார். அவன் ஜலந்தரனாக மாறிவிட்டான். இந்த ஜலந்தரனுடைய கதை இப்படிதான் பிறக்கிறது. ஜலந்தரன் அப்படியே வளர்கின்றான், கடுமையான தவம் செய்கின்றான், தீய எண்ணங்களுக்கு ஆட்பட்டு விட்டான், தீய சிந்தனைகளுக்கு உட்பட்டு விட்டான். சிவபெருமானையே நோக்கி கடுமையான தவம் செய்து சிவபெருமானிடத்திலே ஒரு மிகப்பெரிய வரத்தை வாங்குகிறார். என்ன வரம், எந்த ஒரு ஆயுதமும் என்னை அழிக்கக்கூடாது, அந்த ஆயுதம் யார் கையும் தொட்டு இருக்கக்கூடாது, கையால் தொடாத ஆயுதம், இதுவரை யாரையும் அழித்திருக்காத ஒரு ஆயுதம், இப்படியெல்லாம் உலகத்துல ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த ஆயுதத்தினால், அதுவும் உங்களால் தான், யாரு, சிவபெருமான் கிட்ட, உங்களால் தான் எனக்கு அந்த அழிவும் வர வேண்டும் அப்படிங்கிற வரம், இந்த உலகத்துல தானே பெரியவனாய் இருக்க வேண்டும் என்கின்ற வரம், பல வரங்களை சிவபெருமானிடத்திலிருந்து யாசிக்கிறார். தவம் பண்ணிட்டா கேட்டதை கொடுத்துதான் ஆகணும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சிவபெருமான் என்ன பண்ணார், வரங்களை எல்லாம் கொடுத்துட்டார். வரம் பெற்றவன் தேவர்களை எல்லாம் அடக்குகிறான். தேவர்களை அடக்கி மிக கொடுமை, ரொம்ப ரொம்ப கொடுமை. ஆனா எந்த தேவர்களாலும் அவனை எதிர்க்க முடியல, அவனை அழிக்க முடியல. காரணம் என்னன்னா, அவனுடைய வரம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவனுடைய மனைவி பிருந்தை. மிகப்பெரிய விஷ்ணு பக்தையாக விளங்கக்கூடிய அந்த பிருந்தை கற்பு நெறியில நிக்கிறதுனால அது கணவனுக்கு அப்படியே ஒரு கவச்சம் போல் இருந்து அவனை காப்பாற்றுகின்றதா. இவனை எப்படி அழிக்கிறதுன்னு ஒருத்தருக்கும் தெரியல. எல்லாரும் பயங்கரமா யோசிக்கிறாங்க. கடைசியில யார்கிட்ட போவாங்க, சிவபெருமான்கிட்ட தான். போய் சிவபெருமான்கிட்ட சரணாகதி அடைந்த, பெருமானே
இவன்ட்ட இருந்து எங்கள காப்பாத்தணும். ஜலந்தரன் தொல்லை எங்களால தாங்க முடியல. எப்படி அழிக்கிறது? யாருக்குமே தெரியல. எந்த ஆயுதமும் இதுவரைக்கும் அழித்திராத ஒரு புது ஆயுதமா இருக்கணுமா? அந்த ஆயுதத்த யாரும் கையிலயும் தொட்டு இருக்க கூடாதாமா? அதிலேயும் சிவபெருமான் தான் அவன அழிக்கணுமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? எங்களுக்கு எப்படி சுவாமி இதிலிருந்து விமோக்ஷனம் கிடைக்க போகுது? எங்கள காப்பாத்தணும்னு அழுது முறையிடுகிறார்கள். அப்போ சிவபெருமானும், மகாவிஷ்ணுவும் அப்படி ஒரு திட்டம். எப்படியாவது காப்பாத்தணும்ல. அதனால சிவபெருமான் என்ன பண்ணாரு, ஜலந்தரன நான் பார்த்துக்கிறேன். பிருந்தைய நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா, அவ மிகப்பெரிய விஷ்ணு பக்தை. அதனால அவள நீங்க பார்த்துக்கோங்க. ஜலந்தரன நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னு நாரதர் மூலமாக ஜலந்தரனுக்கு ஒரு செய்தி சொல்லி அனுப்புகிறார். அவர் நாரதர் தான் நல்ல செய்தி வாசிப்பாளராச்சு இல்லையா? அவர் போய் ஜலந்தரன்ட்ட சொல்றார், "ஜலந்தரா, உலகமே உன் புகழ்தான் பாடுகிறது. தேசமே உன்னைத்தான் புகழ்கிறது. தேவலோகத்தின் அரசன் தேவேந்திரன் அல்ல, ஜலந்தரன் தான் என்று மூவுலகமும் பேசுகிறது. எல்லா உலகத்திலும் உன் கொடியே பறக்கிறது. ஆனால் இந்த ஒரு இடத்தில் உன் கொடி பறக்கவில்லை. எங்க சுவாமி பறக்கணும்னார். கையில தானப்பா. எனக்கு வரம் தந்த இறைவன்ல அங்க இருக்கிறார். நீ என்னப்பா அவர் உனக்கு வரம் கொடுத்துட்டார். இதுக்கப்புறம் அவருக்கு ஒண்ணுமெல்லாம் அங்க இல்ல. அவரை விட நீ வலிமை உள்ளவனாக ஆகிவிட்டாய். உன் வலிமை உனக்கு தெரிவதில்லை. உன் வலிமை, உன் மனைவியினுடைய கற்பு எல்லாம் சேர்ந்து உலகமே உனக்கு கீழே தான். சிவன் உன்னை என்ன பண்ணிடுவார்? நீ தான் அவர்கிட்ட வரம் வாங்கிட்டியே. எந்த ஆயுதமும் புதிதான ஆயுதமா இருக்கணும், தொடாத ஆயுதமா இருக்கணும். அப்படிலாம் ஒரு ஆயுதம் வருமா? கையில தொடாம ஒரு ஆயுதம் எப்படி கிடைக்கும்? அப்ப சிவனால் கூட உன்னை அழிக்க முடியாது. அதனால நீ சிவனை கண்டெல்லாம் நீ பயப்படாத. நீ உன் வலிமையை நீ உலகத்துக்கு பறைசாற்று. கையிலைய போய் புடி அப்படின்னு இவருக்கு சொல்றார். இவருக்கு சொன்ன உடனே இப்படி உள்ள ஒரு பேய் கிளம்புது. தன்னுடைய படைகளை எல்லாம் திரட்டி கைலைக்கு அனுப்புகிறார். எதிர்க்க முடியல. படைகள்லாம் தோற்று போய் வந்து விடுகிறது. படைகள் தோற்ற பிறகுதான் இவனுக்கு தெரிகிறது, ஓ, கைலையில வலிமை உள்ள சேனைகள் சிவபூதங்கள் இருக்கிறது அப்படின்னு. இவன் என்ன பண்றான், நானே போருக்கு செல்கின்றேன் அப்படின்னு இவனே போருக்கு புறப்பட்டு போகின்றான். இவன் இந்த பக்கம் இப்படி போருக்கு போன உடனே தன்னுடைய வழக்கமான வேலையை ஆரம்பிக்கணும் இல்லையா? மகாவிஷ்ணு இப்படி இந்த பக்கமா வந்துட்டார். சண்டை இந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. பல நாள் சண்டை நடக்குது. இந்த பல நாள்ல ஒரு நாள் இங்க வந்து இந்த பிருந்தை கிட்ட இவர் ஒரு செயலை செய்கின்றார். அங்க போன கணவன் மாண்டு போனான் அப்படிங்கிற ஒரு தகவலை தெரிவிக்கிறார். என் கணவர் அப்படி மாழ்பவர் அல்ல. அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவர் மிகப்பெரிய வீரர். எல்லாரையும் விட பெரிய வரம் அவரிடத்துல இருக்கிறது. என்னென்னவோ சொல்றா. உன் கணவன் வீரன் தான், எல்லாம் சரிதான். ஆனா கைலையில போய் எதிர்க்க முடியுமாமா? இந்த பார், அவனுடைய உடலை கொண்டு வர சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு இவர் சொன்ன உடனே ஒரு மாயையில ரொம்ப அழகா அவனைப் போலவே ஒரு உருவத்தை தயார் பண்ணி, தலை தனியா உடம்பு தனியா குரங்கு கூட்டங்க தூக்கிட்டு வருது. கொண்டு வந்து அவள் முன்னாடி, விருந்தையின் முன்னாடி போடுறாங்க. அதை பார்த்த உடனே அவள் அழுது துடிக்கின்றாள். பெருமாள் கிட்ட விண்ணப்பம் வைக்கிறாள். பெருமாளோ தன்னுடைய பக்தியை காப்பாற்றணும் இல்லையா? அவர் உடனே என்ன பண்றாரு, பிருந்தையை காப்பாத்துற மாதிரி, அம்மா இரு, நான் உன் கணவனை உனக்கு எழுப்பி தருகிறேன் அப்படின்னு தலை தனியா உடம்பு தனியா இருந்த அந்த மாயையான ஜலந்தரனை அவர் எழுப்பி கொடுக்கிறார். எழுப்பி கொடுத்தோடனே இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். தன்னுடைய பக்தையை காப்பாத்துறதுக்காக பகவானே இப்படி ஒரு வரம் கொடுத்துட்டாரே அப்படின்னு மகாவிஷ்ணுவுக்கு நன்றி சொல்லிட்டு தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் இவள் தொடர ஆரம்பித்தாள். ஒரு கற்புக்கரசியான அவள் தன்னுடைய கணவனை தவிர இன்னொருவனுக்கு அந்த பணிவிடைகளை தொடர்ந்த போது அவளுடைய கற்பின் தன்மை இங்கு வற்றியது. இவன் நிஜமான ஜலந்தரன் அல்ல என்பது அவளுக்கு தெரிய வந்துவிட்டது. அவள் தெரிந்த உடனே அவளுக்கு மிகுந்த கோபம். இதற்கு காரணமானவர் நாராயணர் தானே அப்படின்னு அந்த நாராயணருக்கே அவள் சாபம் கொடுக்கிறாள். அவள் கற்புக்கரசி. அவள் சாபம் கொடுக்கிறாள். எந்த குரங்கு கூட்டங்களை வைத்து என் கணவன் உடலை கொண்டு வந்து என்னை ஏமாற்றினீர்களோ அந்த குரங்கு கூட்டத்தின் உதவியை தேடி காடு மேடு எல்லாம் நீங்கள் அலையக்கடவது அப்படிங்கிற ஒரு சாபம். அதோட மட்டும் இல்லாம கணவன் மனைவியாகிய எங்களை பிரித்த காரணத்தினாலே நீங்கள் உங்கள் மனைவியை பிரிந்து காடு மேடெல்லாம் அலைந்து அரக்கர் குலத்தோடு சண்டையிட்டு பல நாட்கள் துன்பப்பட கடவது அப்படிங்கிற சாபத்தை கொடுத்துட்டு எரிகின்ற நெருப்புல போய் அவள் விழுந்து மாண்டு சாம்பலாய் போனாள். மகாவிஷ்ணுவுக்கு தாங்க முடியாத வருத்தம். தேவர்களை காப்பாற்றணும் தான் இப்படி ஒரு நாடகம் ஆடினேன். ஆனா என் பக்தையை இப்படி நானே சாம்பலாக்கி விட்டேனே அப்படின்னு அவர் அந்த சாம்பல் முன்னாடி அப்படியே அமர்ந்து மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் மகாவிஷ்ணு. இந்த பக்கம் சண்டைக்கு போய் கொண்டு இருக்கிறார் இல்லையா? சண்டை தினம் நடக்குது. சிவபெருமான் இன்றைக்கு ஜலந்திரனை முடித்து விட வேண்டும் அப்படின்னு முடிவு செய்தார். முடிவு செய்த உடனே
அந்த ஜலந்திரனுக்கு முன்பாக ஒரு மாறு வேடத்துல போய் அப்படி ஒரு பாறை மேல உட்கார்ந்துருக்கிறார், சாதாரணமான ஒரு ஆளா. இவன் களைத்து போய் எப்பத்தான் இந்த கையிலையை நாம வெல்ல போறோம்னு தெரியலையே அப்படின்னு அவன் களைத்து போய் அருகில உட்கார்ந்தான். அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சார். என்னப்பா உன்னுடைய வீரம் எல்லாம் அவ்வளவு தானானார். ஏன் அப்படி சொல்றன்னார். இல்ல நீ பெரிய வீரன் எல்லாரும் பேசிக்கிறாங்களே. ஆமா, நான் பார் கைலையை பிடித்து காட்டுகிறேன். இந்த கைலையிலும் என்னுடைய கொடிதான் பறக்கும். ஜலந்தரன்தான் உலகத்திலே வீரன் என்று எல்லோருக்கும் தெரியப்படுத்துவேன். நீ பேசுறதெல்லாம் நல்லாத்தான் இருக்கு, ஆனா கைலையை உன்னால அசைக்க கூட முடியாது. அசைக்கிறதா? தூக்கிட்டு போய் அப்படியே என் ஊர்ல நான் வச்சுக்குவேன், தெரியுமில்ல நான் எவ்வளவு பெரிய வீரன் அப்படின்னு இவன் பேசிக்கிட்டே இருக்கிறான் தன் வீரத்தை பற்றி. இப்படி பேச 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 அவர் சொல்றார், சரி இரு, கையிலையே நீ தூக்குறதெல்லாம் அப்புறம் தூக்கு, முதல்ல நான் சொல்ற இந்த சின்ன வேலையை நீ செய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு முன்னாடி ஒரு வட்டத்தை வரைந்து அதை ஒரு சக்கரமாக மாற்றுகிறார். அதை வரைஞ்ச உடனே இவர் சொன்னார், தன்னுடைய காலாலேயே வரைகிறார் அந்த மண்ணில். இப்படி வரைஞ்ச உடனே அவர் சொல்றார், இந்த ஒரு சக்கரம் தெரியுதா? ஆமா, இந்த சக்கரத்தை அப்படியே நீ தூக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்றார். இவன் தன்னுடைய வலிமையினால அந்த சக்கரத்தை தரையிலிருந்து மேலே எழும்பச் செய்கின்றான். சரியா அது அவனுடைய கழுத்தருகே வந்தபோது சிவபெருமான் அந்த சக்கரத்துக்கு உயிர் தருகிறார். அந்த சக்கரம் நேரே ஆயுதமாக மாறி ஜலந்தரனுடைய கழுத்தை அறுத்து தள்ளுகிறது. ஜலந்தரனை சம்ஹாரம் செய்து விட்டார். இவர் ஜலந்தரனை கொன்னுட்டார். அங்க பிருந்தை சாம்பலாகிவிட்டாள். இந்த வருத்தத்தை போக்க சிவனும் பார்வதியுமாக புறப்பட்டு மகாவிஷ்ணுவை தேற்றுகிறார்கள். ஆனா அவருக்கு சமாதானமே ஆகல. அப்போ என்ன பண்றாரு, அந்த சாம்பலை துளசியாக மாற்றுகிறார். பார்வதி தேவி சொல்லுகிறார், அண்ணா வருத்தப்படாதீங்க, இந்த துளசி மாலை இனி உங்களுடையதே. இந்த துளசியை நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள், எப்போதும் உங்கள் பக்தி உங்களுடனே தான் இருப்பாள். அப்ப சிவபெருமான் சொல்றார், இனிமேல் உங்களை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்கள் துளசி சாற்றி வழிபாடு செய்தால் அவர்களுடைய சாபங்களும் பாவங்களும் போகும் அப்படிங்கிறத ஒரு வரமாக தருகிறார். அன்று முதல் தான் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபடக்கூடிய ஒரு வழிபாடு அப்படிங்கிறத ஆரம்பிச்சது. சிவபெருமான் சக்கரம் கையிலே தொடல, பூமியில வரைஞ்சது, கையால் தொடாதது, யாரையும் இதுவரைக்கும் அது கொன்றதில்லை. அது ஒரு புது ஆயுதம். சிவபெருமான் கண் முன்னாடி அவரே இந்த சம்ஹாரத்தை செய்து காட்டுகிறார். அப்படி ஜலந்தரனை இறைவன் வெற்றி கொண்ட வீரட்டேஸ்வரர் என்கின்ற திருநாமத்தோடு ஜலந்தர சம்ஹாரம் செய்த மூர்த்தியாக இந்த திருவிற்குடி என்கின்ற திருத்தலத்திலே எழுந்தருளி அருள் புரிகிறார். இந்த வரலாற்றில் இந்த பிருந்தை சாபம் கொடுக்கிறார்ல மகாவிஷ்ணுக்கு, அதனுடைய விளைவாகத்தான் ராமாவதாரத்தில் அவர் என்ன பண்றாரு, ஒரு குரங்கு கூட்டத்தின் தலைவனாகிய சுக்ரீவனை தேடி காடு மேடெல்லாம் அலைகிறார். அதோட மட்டுமல்ல, சீதையை பிரிந்து பல காலம் துன்பமும் படுகிறார், அரக்கரினத்தோடு போராடுகிறார். இது எல்லா சாபத்துக்கும் காரணம் இந்த வரலாற்றிலிருந்து தோன்றியதுதான். இந்த அற்புதமான அழகான திருத்தலமாகிய திருவிற்குடி என்கின்ற திருத்தலத்துல போய் சிவபெருமான வழிபாடு செய்தா என்ன பலன் நமக்கு கிடைக்கும்? முன்னோர் சாபங்கள் அனைத்தும் நமக்கு நீங்கி போகும். என்ன பிரச்சனை நம்ம போய் ஒரு ஜாதகம் பார்த்தாலும் அதுல முன்னோருடைய சாபம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு பெரிய இடையூறாகவே அமைந்திருக்கிறது. அப்படி முன்னோருடைய சாப பாவங்களை தீர்க்கக்கூடிய தலமாகவும் இந்த திருத்தலம் விளங்குகிறது. மேலும் இப்ப வீடு கட்டுறதுல நிறைய பிரச்சனை இருக்கு, தடை இருக்கு அப்படிங்கிறவங்க இங்க போய் கல் வைத்து வழிபாடு பண்ணி அந்த கல்லை எடுத்துட்டு நம்ம கட்டுற வீட்டோட சேர்த்து நாம நம்முடைய வேலைகளை தொடங்கினோம்னா மலமலன்னு வேலை முடிஞ்சிரும் அப்படிங்கிறது அநேகமானோருடைய நம்பிக்கையான ஒரு வழிபாடு. இன்றைய நாளினுடைய திருப்பாவை திருவெம்பாவை பாடல் என்ன அப்படிங்கிறதை இப்ப பார்த்துட்டு வரலாம் வாங்க. பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேதமுதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டு அருளன் கோதில் குலத்து அரண் தன் கோயில் பினா பிள்ளைக்காள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டு ஒரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரளேலோர் எம்பாவாய்.
அட்டவீரட்ட தலத்துல திருவிற்குடி திருத்தலத்தை இன்னைக்கு நாம சிந்தனை பண்ணினோம். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைய மார்கழி சிவ அனுபவத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.